இப்போ திடீர்னு சுந்தர் சி அதுலேருந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு காரணங்கள் கேட்கும்போது தவிர்க்க முடியாத சில காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக கூட சொல்லலை என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் இன்டர்நெட்டில் நிறைய சொல்கிறாங்க. கமல் சார்கிட்ட ஏதோ டிமாண்ட் பண்ணார், அதுக்கு அவர் ஒத்துக்கலை, அதனால தான் வந்துட்டு இவரே வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. உண்மை காரணம் என்ன? இல்லை அதாவது சுந்தர் சி மாதிரிலாம் ஒரு ஒரு காம்பேக்ட் இயக்குனர் கிடைக்கிறது பெரிய விஷயம் ஒரு ப்ரொடியூசருக்கு. நீ சொன்ன நேரத்தில் சொன்ன பட்ஜெட்டில் எக்ஸ்டென்ஸ் எதுவுமே எடுக்காமல் அழகாக ஒரு படத்தை தரக்கூடிய இயக்குனர்கள் நீங்கள் விரல் விட்டுன்னா கூட கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுந்தர் சி வந்து 200% வந்து ப்ரொடியூசருக்கு ரொம்ப பெட்டாக இருக்கு, ரொம்ப பெட்டாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அதெல்லாம் வந்து சுந்தர் சியை குறையே சொல்ல முடியாது. பட் இதிலேருந்து ஒரு விலகி போகிறதுக்கான ஒரு சில காரணங்கள் எனக்கு வந்து தகவல் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரெஷர் ஓவராக இருந்ததாக எனக்கு ஒரு தகவல் வருது. காரணம் கேட்டோம்னா இப்போது ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுறதுக்கு வந்து ஏசி சண்முகம் ஒரு பக்கம் ஒரு நண்பன்ற முறையில் அவர் வெயிட்டிங்கில் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் ஐஸ்வரி கணேசன் வந்து ரஜினி சாரோட ஆல்ரெடி ஒரு மீட்டிங்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒரு படம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை போய் அது கொஞ்சம் அப்படியே நிற்குது. ஓகே, இந்த ரஜினி சார் ரிசல்ட் சொல்லலை. அதனால் அவர் 2 பேருமே ரஜினி சாரை வச்சு பண்ணுறதுக்கான ஹோப்பில் வெயிட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு சுந்தர் சிக்கு ஒரு அழைப்பு வருது ரஜினி அவர்களிருந்து. இது சுந்தர் சியை எதிர்பார்க்கல, ஹோல் இண்டஸ்ட்ரியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதிர்பார்க்கல. இவ்வளோ இயக்குனர்லாம் இருக்கும்போது, கரண்ட்டில் இருக்கும்போது பழைய இயக்குனர் ஒருத்தர் சுந்தர் சி அவர் எப்படி ரஜினி சார் கூப்பிட்டு ஒரு படத்தை வாய்ப்பு தர்றாங்க அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விஷயம். இது சுந்தர் சிக்கு ஒரு திருஷ்டி மாதிரி அமைஞ்சு போச்சு.